Alhamdulillah alladhi hadana lihada wa ma kunna linahtadiya lawla an hadana Allah. Wassalatu wassalamu ala man arsalahu Allah li tablighi dinihi lil anam wa ala alihi wa sahbihi al-kiram wa jami' ummatihi al-'izam amma ba'd. Qala Allah ta'ala fa'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. وَابْتَغِ فِيمَا آتَاكَ اللَّهُ الدَّارَ الْآخِرَةَ وَلَا تَنْسَ نَصِيبَكَ مِنَ الدُّنْيَا. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. صدق رسول الله صلى الله عليه وسلم. اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. நம்மை படைத்தவனும் நாம் அடிபணிந்திட முற்றிலும் தகுந்தவனுமாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும். அவனுடைய அன்பும் அருளும் இவ்வுலகிற்கு நேர்வழி காட்ட இறைவனால் அனுப்ப பெற்ற எல்லா இறைத்தூதர்கள் மீதும், குறிப்பாக நம்முடைய வழிகாட்டியும் இறுதி இறைத்தூதருமாகிய முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த ஸஹாபாக்கள், ஸஹாபியாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள் மற்றும் இந்த புனிதமிகு ஜுமா மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கின்ற ஆண்கள், பெண்கள் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. கண்ணியத்திற்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, மறுமையை நினைவு கூறுவோம் என்ற தலைப்பில் மேலும் சில கருத்துக்களை கூறும் பொருட்டு எனது வார்த்தைகளை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, கடந்த வாரம் மறுமை குறித்து நம்ம நிறைய செய்திகளை பார்த்தோம். புதிய ஆண்டு வருகிறது. இந்த புத்தாண்டு நமக்கு மறுமை நினைவூட்டுது. ஒரு ஆண்டு கழிகிறது, புதிய ஆண்டு வருகிறது. இங்கு எதுவும் நிரந்தரம் இல்லை. இந்த காலம் சுழன்று கொண்டே இருக்கிறது, சுற்றி கொண்டே இருக்கிறது. இந்த காலச்சக்கரம் ஒரு நாள் நிற்கும். அதற்கு பிறகு நாம் இறைவனிடம் திரும்ப செல்ல இருக்கின்றோம். அதைத்தான் இந்த புத்தாண்டு நினைவூட்டுகிறது என்ற அடிப்படையில் நிறைய செய்திகள் மறுமை சிந்தனையை குறித்து நம்ம பார்த்தோம். மறுமையினுடைய அவசியம் என்ன, மறுமை நம்பிக்கையினுடைய பயன்கள் என்ன, இப்படி பல கோணங்கள்ல மறுமை சிந்தனை நம்மள்ட்ட எப்பவுமே இருக்கணும் அப்படிங்கிற சில செய்திகள் கடந்த வாரம் விரிவா சொல்லப்பட்டுச்சு. அதைத் தொடர்ந்து மேலும் சில செய்திகள், மறுமை நம்பிக்கை அது குறித்த சில புரிதல்கள் மனிதர்கள்ட்ட எப்படி இருக்கு அப்படிங்கிறப்போ இரண்டு வகையான மனிதர்கள் நம்ம பார்க்கிறோம். மரணத்தோட நம்ம வாழ்க்கை முடிஞ்சு அதுக்கு பிறகு எதுவுமே கிடையாது என்று மறுமையை மறுப்பவர்கள் இருக்கிறார்கள். இது ஒரு சாரார். சொற்ப எண்ணிக்கையில் அந்த மக்கள் இருக்கிறார்கள். 800 கோடி பேர் வாழக்கூடிய இந்த உலகில இந்த மறுமையை மறுக்கக்கூடியவர்கள் மிக சொற்ப எண்ணிக்கையில இருக்கின்றார்கள். காலம் முழுவதும் அவர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். மரணத்தோட எல்லாம் முடிஞ்சு எப்படி ஒரு மரம் பட்டு போகுது, ஒரு பில்டிங் டெமாலிஷ் ஆகுது, அதே மாதிரி தான் மனிதனுடைய அழிவும் அதோட முடிஞ்சு, மரணத்தோட முடிஞ்சு, அவனுடைய சப்ஜெக்டே முடிந்தது என்று சொல்லுகிற மக்களை நாம் பார்க்கிறோம். அவர்கள் அறிஞர்களாக கூட இருக்கிறார்கள், ஆய்வாளர்கள் இருக்கிறார்கள், மருத்துவர்கள் இருக்கிறார்கள், பெரும் வசதி மிக்கவர்களும் இருக்கின்றார்கள். இத்தகைய மக்களை குறித்து அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லதீன லா யர்ஜூன லிகாஅனா வரலூ பில் ஹயாத்தித் துன்யா வத்தமஅன்னு பிஹா வல்லதீன ஹும் அன் ஆயாத்தினா காஃபிலூன் உலாயிக மஅவாஹுமுன் நார் பிமா கானூ யக்ஸிபூன். நம்மை சந்திப்பதை யாரெல்லாம் மறுத்து கொண்டிருக்கின்றார்களோ, யார் நம்பவில்லையோ, உலக வாழ்க்கை ஒன்று மட்டும்தான் என்று யார் புரிந்து இருக்கின்றார்களோ, நம்மை சந்திப்பதிலிருந்து அசட்டையாக யார் இருக்கின்றார்கள், அலட்சியமாக இருக்கின்றார்களோ, அவர்களுக்கு உலாயிக்க மஅவாஹுமுன் நார், அவர்களுக்கு நரகம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். உலகத்தில் என்ன வேணாலும் பேசிட்டு போங்க, நீங்க ஏத்துக்கலைங்கிறதுனால மறுமை வராமல் போயிட போதுதான் அல்லாஹை நீங்கள் சந்திக்காமல் இருக்க போகின்றீர்களா? இல்லை. அல்லாஹ் அதற்கான ப்ரொசீஜர் எல்லாம் செஞ்சிட்டான். தூதர்கள் அனுப்பியாச்சு, அறிஞர்கள் நினைவூட்டுறாங்க, எல்லாமே செஞ்சாச்சு, வேதங்கள் கொடுத்தாயிற்று, எல்லாமே செஞ்சாச்சு. அப்படி இருந்தும் கூட மறுமையை
மறுக்கிறார்கள் என்றால் ஒன்று பிரச்சனை இல்லை, அவர்களுக்கு நாளை மறுமையில் நரகம்தான் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். மறுமையை மறுப்பவர்களை குறித்து ஏராளமான செய்திகளை அல்லாஹ் சொல்லுகின்றான். அவருடைய நிலை மறுமையில் எப்படி இருக்கும் இப்படியெல்லாம் அல்லாஹ் சொல்லிவிட்டு மறுமையை ஒருபோதும் மறுக்க கூடாது என்ற செய்தியை நிறைய சொல்லுகின்றார். வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ், எந்த நாளில் நீங்கள் இறைவனை சந்திப்பீர்களோ அந்த நாளை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். மறுமை என்பது விவாதத்திற்குரியது அல்ல, மறுமை என்பது மறுக்கக்கூடிய ஒன்று அல்ல, மறுமை என்பது எப்போதும் நம்முடைய நினைவில் இருக்க வேண்டிய ஒரு அம்சம். இங்கதான் இரண்டாவது சாரார் வர்றாங்க. ஒரு சாரார் மறுமையை மறுக்கக்கூடியவர்கள், சொற்ப எண்ணிக்கையில் இருக்கக்கூடியவர்கள். மற்றொரு சாரார் மறுமையை ஏற்றுக்கொண்டவர்கள். இப்ப நம்ம எல்லாம் மறுமையை ஏற்றுக்கொண்டவர்கள் தானே. மறுமை ஏற்றுக்கொண்ட காரணத்தினாலே தான் நம்ம ஜும்மாவுக்கு வந்திருக்கிறோம். எல்லோருக்கும் முன்பாக நாம் இந்த ஜும்மாவிலே கலந்திருக்கிறோம் என்றால் இவையெல்லாம் நாம் மறுமையை நம்புகிறோம் என்பதற்கான அடையாளம். ஆனால் திருமறை குர்ஆன் குறிப்பிடுகிறது, மறுமையை ஏற்றுக்கொண்டவர்களிலே 3 சாராரை திருக்குர்ஆன் குறிப்பிடுகிறது. மறுமையை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், ஃபமின்ஹும் ஸாலிமுல் லினஃப்ஸி வமின்ஹும் முக்தஸித் வமின்ஹும் சாபிகுன் பில் கைராத் என்று சொல்கிறான். மறுமையை நம்பக்கூடியவர்கள் 3 சாரார் இருக்கிறார்கள். ஃபமின்ஹும் ஸாலிமுல் லினஃப்ஸி, தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்டவர்கள், அக்கிரமம் புரிந்து கொண்டவர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இவங்க மறுமையை நம்புவாங்க, ஆனால் அந்த நம்பிக்கையினால் அவர்களுக்கு மறுமையில் எந்த பலனும் இல்லை. மறுமையின் நம்பிக்கையினுடைய பயன் எப்படி இருக்க வேண்டும்? நரகத்திலிருந்து காப்பாற்றப்பட வேண்டும், சுவனத்திற்கு செல்வது உறுதி செய்யப்பட வேண்டும். ஆனால் மறுமையை ஏற்றுக்கொண்ட இந்த மக்கள் சுவனம் சென்றார்களா என்றால் இல்லை, அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அவர் நரகத்திற்கு சென்று விட்டார்கள் என்றால் இந்த மறுமையை நம்புகிற இந்த மக்களுக்கு அவருடைய அந்த நம்பிக்கை பயனளிக்கவில்லை. அவர்களை குறித்து தான் அல்லாஹ் சொல்கிறான், ஃபமின்ஹும் ஸாலிமுல் லினஃப்ஸி, தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்டவர்கள். மறுமையை நம்புறோம் அப்படின்னா நம்ம லைஃப் ஸ்டைல ஒரு டிஃபரெண்ட் இருக்கணும், வித்தியாசம் இருக்கணும் இல்லையா? மறுமையை மறுப்பவர்களுடைய வாழ்க்கை முறையும் மறுமையை ஏற்றுக்கொண்டவருடைய வாழ்க்கை முறையும் ஒன்றாக இருக்கிறது, எந்த வித்தியாசமும் கிடையாது. வெளியே பார்த்த 2 பேரும் ஒரே வாழ்க்கை தரத்தோடு தான் இருக்கிறார்கள். பொருளாதார தேடல் இருக்கின்றது, உலக ஆசாபாசங்களை அனுபவிப்பது இருக்கிறது, எல்லாமே ஒன்றாக இருக்கிறது. மறுமையை ஏற்றுக்கொண்டதற்கான எந்த சில மாற்றங்களும் இல்லை, எந்த வித்தியாசமும் இல்லை என்றால் இவர்கள்தான் மறுமையை மறந்தவர்கள் என்று திருக்குர்ஆன் சொல்கிறது. ஃபல்யௌம நன்சாஹும் கமா நஸூ லிகா யௌமிஹிம் ஹாதா, இந்த மக்களை நாளை மறுமை அல்லாஹ் மறந்து விடுவான். ஏனென்றால் இவர்கள் உலகிலே இறைவனை மறந்திருந்தார்கள், இறைவனுடைய சந்திப்பை மறந்திருந்தார்கள், மறுமையை மறந்திருந்தார்கள். ஆகவே அன்றைய தினம் அல்லாஹும் அவர்களை மறந்து விடுவான், தன்னுடைய கருணையை அவர்களுக்கு வழங்க மாட்டான் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான். இரண்டாவது சாரார் அல்லாஹ் சொல்கிறான், வமின்ஹும் முக்தஸித், இரண்டாவது சாரார் யார்? முக்தஸித், நடுநிலையாக வாழ்ந்தவர்கள். மறுமை நம்பிக்கை இருக்கிறது, ஆகவே அதன் அடிப்படையிலே அவர்கள் தன்னுடைய செயல்பாட்டை மாற்றிக் கொண்டார்கள். கடமையாதெல்லாம் கரெக்டா செய்வாங்க, எதெல்லாம் ஃபர்தோ அதெல்லாம் செய்வாங்க, எதெல்லாம் ஹராமோ அதை தவிர்த்து கொள்வார்கள். இப்படி மிக சரியாக கடமையானவற்றை தவிர்த்து கொண்டு ஹராமானவற்றிலிருந்து கடமையானவற்றை செய்து கொண்டு ஹராமானவற்றிலிருந்து விலகி கொண்டு வாழ்ந்த இந்த மக்கள் மின்ஹும் முக்தஸித் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அவர்கள் நடுநிலையானவர்கள். இவர்கள் நாளை மறுமையிலே நரகத்திலிருந்து காப்பாற்றப்பட்டு அவர்களுடைய விசாரணையின் அடிப்படையிலே சுவனம் செல்வார்கள். மூன்றாவது சாராரை குறித்து அல்லாஹ் சொல்கிறான், மின்ஹும் சாபிகுன் பில் கைராத், மறுமையை நம்புகின்ற இந்த மக்கள் எல்லா நன்மைகளையும் செய்வார்கள். சாபிகுன் பில் கைராத், எல்லா நற்செயல்களுமே முந்தி செல்வார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். எந்த நன்மையும் மிஸ் பண்ண மாட்டாங்க, ஃபர்ல மட்டும் அவங்க கணக்கு பார்த்து செய்ய மாட்டாங்க. எந்த நன்மையான விஷயங்களாக இருந்தால் அதையும் அவர்கள் செய்வார்கள். ஒரு சின்ன நன்மையை கூட அவர்கள் விட்டுவிட மாட்டார்கள், எல்லா நன்மைகளையும் பார்த்து பார்த்து செய்வார்கள். இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அதையும் செய்வார்கள், அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை அதையும் செய்வாங்க. ஒரு பாதையில சென்று கொண்டிருக்கிற பொழுது ஒரு முள் இருக்கு, ஒரு தொல்லை தரக்கூடிய ஒன்று இருக்கிறது, அதை அகற்றினால் நன்மையா, அதையும் அவர்கள் செய்வார்கள். பெரும் அந்தஸ்தில இருக்கிற காரணத்தால் ஒரு சின்ன நன்மை தானே என்று அவர்கள் அதை விட்டுவிட மாட்டார்கள். நன்மையை பெற வேண்டும் என்பதை தவிர அவர்களுக்கு வேறு எந்த நோக்கமும் இருக்காது. அவர்களைத்தான் அல்லாஹ் இங்கே பாராட்டி சொல்கிறான், வமின்ஹும் சாபிகுன் பில் கைரான், எல்லா நற்செயல்களையும் செய்யக்கூடியவர்கள். இப்ப நம்ம நிறைய சொற்பொழிவு கேட்கிறோம், பயான்கள் கேட்கிறோம், நிறைய புத்தகங்கள்லாம் வாசிக்கிறோம்,
நிறைய நற்செயல்களை பற்றியெல்லாம் நினைவூட்டப்படுகிறது. ஆனால் நாம் ஃபர்துகளிலே கவனமாக இருக்கின்றோம். அடுத்தடுத்து அந்த நற்செயல்களை நம்முடைய கவனம் வரவில்லை என்றால் நாம் மூன்றாவது சாராரிலே இடம்பெற முடியாது. நாம் இந்த மூன்றாவது சாராரிலே இடம்பெற வேண்டும். நாம் அதிகமாக மின் முக்குத்தசிது நடுநிலையான மக்களில் இருக்கின்றோம். நடுநிலையான இருக்கக்கூடிய அந்த தரத்திலிருந்து நம்மை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்படி அல்லாஹ் மறுமையை ஏற்றுக்கொண்டவர்களை மூன்று சாராரை அறிமுகப்படுத்துகிற பொழுது ஒரு கேள்விக்கான பதிலையும் திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான். மறுமைதான் முக்கியமானது, மறுமையை மறந்துடக்கூடாது, மறுமையை மறுக்கக்கூடாது, மறுமைதான் நம்முடைய லட்சியமாக இருக்க வேண்டும். எல்லாம் உண்மைதான். அப்படி என்றால் இந்த உலகத்தை அப்படியே விட்டு விடலாமா? உலகத்தை நாம் துறந்து விடலாமா? எப்பொழுதுமே நாம் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு கொண்டே இருக்கலாமா? நாம் வீடுகளை கட்டுவது, திருமணம் செய்வது, பொருளாதார திரட்டல் இவற்றையெல்லாம் நாம் ஒதுக்கி வைத்து விடலாமா என்றால் அதற்கான பதிலையும் அல்லாஹ் சொல்லுகிறான். வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா, உலகில் உன்னுடைய பங்கை மறந்து விடாதே என்று அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான். உலகத்தை குறித்து அல்லாஹ் திருமறை குர்ஆனில் இரண்டு வகையான பார்வையை முன்வைக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு வகையான கருத்துக்களை சொல்கிறார்கள். ஒன்று, இந்த உலகம் மிகவும் கேவலமானது, மட்டரகமானது, அற்பமானது என்று நபி அவர்களும் குறிப்பிடுகிறார்கள். திருக்குர்ஆனும் மிக அதிக அளவில் அதை குறிப்பிட்டு காட்டுகிறது. அதே சமயத்தில் வேறு சில வசனங்களை பார்க்கிறோம், வேறு சில நபிமொழிகளை பார்க்கின்றோம். இந்த உலகம் என்பது மிக முக்கியமானது, உலகத்தை நாம் பயன்படுத்தாமல் விட்டுவிடக் கூடாது என்றெல்லாம் இறைவன் குறிப்பிடுகிறான். நபி அவர்களும் சொல்லி காட்டுகிறார்கள். அப்படி என்றால் என்ன பொருள்? மறுமையை மறந்துவிட்ட இந்த உலக வாழ்க்கை என்பது அற்பமானது, மறுமையை தவிர்த்து விட்ட இந்த உலக வாழ்க்கை என்பது அற்பமானது, கேவலமானது. அதே சமயத்திலே வேறொரு கோணத்திலே பார்க்கிறப்போ இந்த உலகங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய ஒவ்வொரு மணித்துளிகளும் மிக முக்கியமானவை. மறுமையில் ஒருத்தர் சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னா அவர் தொழுது இருக்கணும், நோன்பு வச்சிருக்கணும், நன்மையான விஷயங்கள்லாம் செஞ்சிருக்கணும். அந்த நன்மையான விஷயங்களை எப்ப செய்யணும்? இந்த உலக வாழ்வில் நாம் செய்திருக்க வேண்டும். அப்படி என்றால் நாளை மறுமையிலே சுவனத்தை பெற்றுத் தருவதே இந்த உலக வாழ்க்கை தான். அந்த கோணத்தை நாம் பார்க்கிற பொழுது நம் ஒவ்வொருவருக்கும் இந்த உலக வாழ்க்கை என்பது அதிமுக்கியமானது, மிகவும் மதிப்பு வாய்ந்தது. இதனுடைய ஒவ்வொரு மணித்துளிகளையும் நாம் மதிப்பு மிக்கதாக கருத வேண்டும். ஏனென்றால் நமக்கு வேறொரு வாய்ப்பு கிடையாது. இந்த ஒற்றை வாய்ப்பு தான். இந்த ஒற்றை வாய்ப்பை தான் மறுமையை மறுப்பதற்கு நாத்திகர்கள் பயன்படுத்துகிறார்கள். இது உங்களுக்கு முன்னாடி இருக்க ஒரே ஒரு வாழ்க்கை, நல்லா ஜாலியா பயன்படுத்திக்கோங்க. இஸ்லாமும் அதைத்தான் வேறொரு கோணத்தில் சொல்கிறது. ஒற்றை வாய்ப்பு தான், இதை மிக நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நாளை மறுமையில சோனம் பெற வேண்டும் என்றால் உங்களுக்கு வேறொரு வாய்ப்பு கிடைக்காது. திருக்குர்ஆன்ல 3 இடங்கள் அதை மீண்டும் மீண்டும் குறிப்பிட்டு காட்டுகிறான். மனிதர்கள் மீண்டும் ஒரு வாய்ப்பை கேட்பார்கள். وَأَنْفِقُوا مِمَّا رَزَقْنَاكُمْ مِنْ قَبْلِ أَنْ يَأْتِيَ أَحَدَكُمُ الْمَوْتُ فَيَقُولُ رَبِّي لَوْلَا أَخَّرْتَنِي إِلَى أَجَلٍ قَرِيبٍ, இறைவா எனக்கு வேறொரு வாய்ப்பை வழங்கு, நற்செயல்களை எல்லாம் நான் செய்துவிட்டு வந்து விடுகிறேன், தான தர்மங்களை வழங்கிவிட்டு வந்து விடுகிறேன். மனிதர்கள் கேட்பார்கள், எல்லோரும் கேட்பார்கள். ஆனால் மீண்டும் ஒரு வாய்ப்பு வழங்கப்படாது. வலன் யுஅக்கிருல்லாஹு நஃப்ஸன் இதா ஜா அஜலுஹா, தவணை முடிந்து விட்டது என்றால் முடிந்தது, அவ்வளவுதான். மீண்டும் ஒரு வாய்ப்பு வழங்கப்படாது. அப்படி என்றால் இந்த ஒற்றை வாய்ப்பை நாம் எவ்வளவு அற்புதமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நாம் மூன்றாவது சாராரிலும் இல்லாமல், இரண்டாவது சாராரிலும் இல்லாமல், முதல் சாராரிலே இருக்கக்கூடிய நிலையை நாம் பார்க்கின்றோம். நமக்கு நாமே அநீதி இழைத்துக் கொண்டவர்களாக இன்றைக்கு, மறுமையை மறந்தவர்களாக நாம் இன்றைக்கு இருக்கின்றோம். ஆகவே மறுமையை நினைவூட்டுவதற்கு சில விஷயங்கள் தேவைப்படுகின்றன. திருக்குர்ஆனும் ஹதீஸும் நிறைய செய்திகளை சொல்லுகிறது. மறுமை நினைவை பசுமைப்படுத்திக் கொள்வதற்கு ஏராளமான செய்திகளை குறிப்பிட்டு காட்டுகிறது. அதில் மிகவும் முதன்மையாக மரண சிந்தனை. ஒரு மனிதன் மறுமை சிந்தனையோடு இருக்க வேண்டும் என்றால் அவனுடைய சிந்தனையிலே மறுமையுடைய எண்ணம் பசுமையாக இருக்க வேண்டுமானால் அவ்வப்போது மரண சிந்தனையை அவன் கொண்டு வர வேண்டும் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மிகப்பெரிய வழிகாட்டுதல். நபி அவருடைய சுன்னத்துகள் நம்ம நிறைய பார்க்கிறோம். நபி அவர் என்னென்ன சுன்னத்துகள் எல்லாம் செய்தார்கள் என்பதை எல்லாம் நாம் பார்த்து பார்த்து செய்கின்றோம். ஆனால் நபி அவர்கள் மரணத்தை நினைக்க சொல்கிறார்கள், மரணத்தை நினைவூட்டுகின்ற காரியங்களிலே பங்கெடுத்துக் கொள்ள சொல்கிறார்கள். ஆனா துரதிர்ஷ்டவசமா நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா,
மரண சிந்தனை எதுவெல்லாம் தருமோ அவற்றிலிருந்து நாம் விலகியே இருக்கின்றோம். திருமண வீடுகளுக்கு நாம் முன்பாகவே சென்று விடுகிறோம். ஒரு நாளைக்கு முன்பாக நம்ம போயிடுறோம். ஆனா மௌத்து செய்தி வந்துச்சுன்னா ரொம்ப லேட்டா தான் போறோம். போன் வந்த உடனே நம்ம என்ன கேட்கறோம், எப்போ அடக்கும், எந்த பள்ளியில் அடக்கும், எந்த தொழுகையில் அடக்கும், அசர்லையா மகரிப்லையா, அதை தெளிவா நம்ம கேட்டுக்கிறோம். சில பேர் எப்போ காமத் சொல்லுவாங்க அதையும் நம்ம கேட்டுக்கிறோம். ஏனென்றால் நாம் மிக தாமதமாக செல்வது. நேரா பள்ளிக்கு போகணும், ஜனாதா தொழுகணும், உடனே வந்துடணும். எவ்வளவு நேரம் நாம் திருமணத்திற்காக ஒதுக்குறோம், மரணத்திற்காக ஒதுக்குறோம். ஏனென்றால் திருமணம் என்பது நம்மை பொறுத்தவரை மகிழ்ச்சி தரக்கூடியது. அதில் நாம் எவ்வளவு நேரத்தை வேண்டுமா நாம் செலவழிக்கிறோம். ஆனால் மரணம் நடந்துவிட்டால் அங்கே எவ்வளவு சுருக்கமாக இருக்க முடியும் அவ்வளவு சுருக்கமாக இருக்கிறோம். ஏனென்றால் நாம் மரணத்தை வெறுக்கின்றோம். நாம் மரணத்தை வெறுக்கிற காரணத்தால் மறுமை சிந்தனையை நாம் மறந்து விடுகிறோம் என்று பொருள். ஒவ்வொரு மனிதனுடைய சக மனிதர்களுடைய மரணமும் நம்முடைய மறுமையை நினைவூட்டுகின்றது. இறைவனை நாம் சந்திக்க போகின்றோம் என்ற அந்த ஒப்பற்ற நாளை நமக்கு நினைவூட்டுகின்றது. வெறும் மனிதனுடைய மரணம் மட்டும் கிடையாது, ஒரு பொருளுடைய அழிவு, ஒரு பில்டிங் டெமாலிஷ் ஆவது, அதுவும் நம்முடைய இந்த உலக வாழ்க்கை தற்காலிகமானது என்பதை நினைவூட்டுகிறது. 100 வருடம் இருந்த மரம் திடீரென்று சாய்ந்து விடுகிறது, அதுவும் நம்முடைய மரணத்தை நினைவூட்டுகிறது, நம்முடைய மறுமையை நினைவூட்டுகின்றது. உலகில் இருக்கக்கூடிய எல்லாமே அழியக்கூடியவை. அல்லாஹ் சொல்கிறான், குல்லு மன் அலைஹா ஃபான் வ யப்கா வஜ்ஹு ரப்பிக ஸுல் ஜலாலி வல் இக்ராம். இந்த மண்ணில் இருக்கக்கூடிய நாமும் அழிக்கப்பட்டு விடும், நாமும் தற்காலிகமானவர்கள். இந்த உலகில் இருக்கக்கூடிய எல்லா பொருளுமே தற்காலிகமானது, இந்த உலகமே தற்காலிகமானது என்று தான் அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான். இந்த உலகத்தை தாங்கி நிற்கின்ற இந்த அண்டமும் தற்காலிகமானது, எல்லாமே அழிக்கப்பட்டு விடும். குல்லு மன் அலைஹா ஃபான். அல்லாஹ் எவற்றையெல்லாம் படைத்தான் அவற்றையெல்லாம் அழித்து விடுவான். மீண்டும் அவன் தனியாக இருப்பான், மீண்டும் நம் எல்லோரையும் எழுப்புவான். இதுதான் இறைவனுடைய ஏற்பாடு. இதை நினைவூட்டுவது எது? மற்றவருடைய மரணம், நம்முடைய மரணம். இந்த மரணத்தை நினைவூட்டிக் கொண்டே இருக்க வேண்டும் நமக்கு நாமே. அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நடைமுறைகள் எல்லாம் சொல்லி இருக்கின்றார்கள். குன்து நுஹீத்துக்கும் அன் ஜியாரத்தில் குபூர் ஃபஸூருஹா. கபறுகளை நீங்கள் ஜியாரத்து செய்யுங்கள் என்று நபி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். மன்னரைகளை நீங்கள் தரிசியுங்கள் என்று சொல்லுகிறார்கள். மன்னரைகளை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு, ஒரு குறிப்பிட்ட இடைவெளி நாம் சென்று சந்திக்கின்ற பொழுது, எல்லோரும் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற நம்முடைய உறவினர்கள், நம்முடைய நண்பர்கள், நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற அந்த இடங்களுக்கு சென்று சில நேரம் நாம் அங்கே இருந்து கழித்து விட்டு வருகிற பொழுது நம்முடைய மறுமை சிந்தனையை நாம் பசுமைப்படுத்திக் கொள்கின்றோம். இன்றைக்கு இந்த ஒப்பற்ற சுன்னத் என்பது இன்றைக்கு தவிர்க்கப்படக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். ஆகவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியோடு கபிரிஸ்தானையும் உருவாக்கினார்கள், ஜன்னத்துல் பகீ அவர்கள் உருவாக்கினார்கள். உலகத்துல எங்கேயுமே அந்த மாதிரியான ஏற்பாடை நாம் பார்க்கவே முடியாது. அடக்கஸ்தலம் எங்க இருக்கும்? ஊரை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி இருக்கும், ஒன்னா இருக்காது. அந்த அடக்கஸ்தலங்களை பார்ப்பதை கூட மற்ற மக்கள் தவிர்ப்பார்கள், அதை வெறுக்கின்றார்கள், வெறுப்பிற்குரியதாக நினைக்கின்றார்கள். ஆனால் ஆன்மீகத்தோடு அடக்கஸ்தலத்தையும் இஸ்லாம் சேர்த்து இருக்கின்றது. சாமி ஊர்வலம் போகுது அப்படின்னா அங்க யாராவது இறந்து போயிருந்தாங்கன்னா அந்த வழியா போகாது. ஏனென்றால் ரெண்டு வேற, ஆன்மீகம் வேறு, இறப்பு என்பது வேறு. இறப்பு ஆன்மீகத்திற்கு எதிரானதாக சித்தரிக்கப்படுகின்ற ஒரு நிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவிக்கு அருகாமையிலேயே பள்ளியிலேயே ஜன்னத்துல் பகீ அவர்கள் ஏற்படுத்தினார்கள் என்றால் அதன் அடிப்படையில தான் இன்றைய உலகம் முழுவதும் பள்ளிவாசலை ஒட்டி கபிரிஸ்தான். எதற்காக? நாம் தொழுகைக்கு செல்கிற பொழுதெல்லாம் நம்முடைய மரணத்தை நினைவூட்டிக் கொள்ள வேண்டும், நம்முடைய மறுமை சிந்தனையை நாம் பசுமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு அற்புதமான சிறந்த ஏற்பாடு. ஆனால் இப்படியெல்லாம் இருந்தாலும் கூட நாம் இந்த ஒப்பற்ற சுன்னத்தை நாம் தவிர்க்கிறோம் என்று சொன்னால் நாம் மறுமை சிந்தனையை தவிர்க்கின்றோம் என்று பொருள். இரண்டாவது, மறுமை சிந்தனை நம்முடைய மறுமை சிந்தனையை நினைவூட்டுகிறது என்றால் இரண்டாவது ஏற்பாடு திருக்குரானோடு உள்ள தொடர்பு. திருக்குரானுக்கு குர்ஆன் சொல்கிற பெயர் என்ன? ஜிக்ர். அது நினைவூட்டுகிறது. எதை நினைவூட்டுகிறது? மறுமையை நினைவூட்டுகின்றது. இந்த உலகம் தற்காலிகமானது என்பதை நினைவூட்டுகின்றது. நம்முடைய வாழ்நாள் ஒரு நாள் திடீரென்று முடிந்துவிடும் என்பதை நினைவு கூறுகிறது. திடீரென்று நாம் இறைவன் முன்னால் நிற்போம், சந்திப்போம் என்பதை நினைவூட்டுகின்றது. திருக்குர்ஆனுடைய எல்லா அத்தியாயங்களுடைய தொடக்கமும் ஒன்று ஏகத்துவத்தை குறித்து அல்லாஹ் ஆரம்பிப்பான், அல்லது தூதுத்துவத்தை குறித்து ஆரம்பிப்பான், அல்லது மறுமையை குறித்து அல்லாஹ் ஆரம்பிப்பான். குர்ஆனுடைய பல அத்தியாயங்கள்
நாம் எடுத்து பார்க்கிறோம். ஆரம்பம் எங்க இருக்கும்? மறுமையை குறித்து அல்லாஹ் ஆரம்பிப்பான். அதே போன்று திருக்குறானுடைய பல அத்தியாயங்களுடைய முடிவை நாம் பார்த்தாலும் மறுமையை நினைவூட்டி அல்லாஹ் திருக்குறானுடைய அத்தியாயங்களை நிறைவு செய்வதை நாம் பார்க்கலாம். சொல்ல போனால் ஒவ்வொரு அத்தியாயத்திலும் அல்லாஹ் மறுமையை குறித்து சொல்லாமல் 114 அத்தியாயங்கள் கிடையாது. மறுமையினுடைய நினைவு திருக்குறான் ஒருத்தர் வாசிக்கிறார், அவருடைய தமிழாக்கத்தை புரிஞ்சுக்கிறார் என்றால் அவர் தனக்குத்தானே மறுமையை நினைவூட்டிக் கொள்கிறார் என்று பொருள். இன்றைக்கு திருக்குறானிலிருந்து நாம் விலகி இருக்கின்றோம், அறியாமையின் காரணத்தால் விலகி இருக்கின்றோம், அல்லது கண்ணியம் கருதி நாம் குர்ஆனிலிருந்து விலகி இருக்கின்றோம். குர்ஆனை நம்ம படிச்சோம், அதுக்கு நம்ம தப்பா விளங்கிக்குவோம், அதனால குர்ஆனை தொடாதீங்க, குர்ஆன் எல்லாம் ஆலிம் உலமாக்களுக்கு தான் புரியும், அதனால நீங்க எல்லாம் படிக்காதீங்க என்று சொல்லி கண்ணியம் கருதி நாம் குர்ஆனிலிருந்து விலகி விடுகின்றோம். அறியாமையிலிருந்து விலகி இருப்பது எப்படி தவறோ அதே போன்ற ஒரு கண்ணியம் கொடுத்து அதிலிருந்து விலகிக் கொள்வதும் பெரும் பெரும் தவறு. அது மட்டும் இல்லாமல் ஆன்மீகத்தின் பெயராலும் கூட குர்ஆனிலிருந்து விலகி வைக்கின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். ஒரு சில ஆன்மீக பெரியார்கள் என்ன சொல்லுகிறார்கள், நாங்க சொல்றதை மட்டும் கேளுங்க, குர்ஆன் ஹதீஸ்லாம் நீங்க படிக்காதீங்க என்று சொல்லி குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் முஸ்லிம்களை இந்த உம்மாவை பிரித்து வைக்கின்ற நிலையை நாம் பார்க்கின்றோம். ஷேக் என்ன சொல்றாங்களோ அது மட்டும் தான் கேட்பாங்க, வேற எதுவுமே கேட்க மாட்டாங்க. குர்ஆன் ஹதீஸிலிருந்து விலகி போகின்ற ஒரு பெரும் நிலையை நாம் பார்க்கின்றோம். யூதர்களை குறித்து அல்லாஹ் சொல்லுகின்றான், அவர்கள் வேதத்திலிருந்து மக்களை பிரித்தார்கள், ஒரு சாரார் தான் வேதத்தை படிக்கணும், அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் வேதம். ஆகவே அவர்கள் தங்களுடைய இஷ்டத்தின் அடிப்படையில வேதத்துடைய கருத்துக்களை எல்லாம் மாற்றினார்கள். ஆகவே அல்லாஹ் அவர்களை குறித்து சொல்லுகின்றான், இவர்கள் வேதத்தின் மீது பெரும் அநியாயத்தை செய்து விட்டார்கள், கொடூரமான அக்கிரமத்தை புரிந்து கொண்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லி அவர்களை சபிக்கின்றான். இன்றைக்கு நாம் வேதத்தை படிக்க வேண்டும் என்று சொன்னாலும் அல் குர்ஆனோடு தொடர்பு கொள்ள வேண்டும் என்று சொன்னாலும் கூட அறியாமையினால் மட்டுமல்ல ஆன்மீகத்தின் பெயராலும் அதே போன்று கண்ணியத்தின் பெயரால் நாம் குர்ஆனில் இருந்து விலகி இருக்கிறோம் என்றால், குர்ஆனிலிருந்து நாம் விலகி இருக்கின்ற பொழுது நம்முடைய மறுமை எப்படி நினைவூட்டப்படும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் குர்ஆனை நம் தனிமையில வாசிக்கிறோம், ஒரு 5 பக்கம் படிக்கிறோம், 10 பக்கம் படிக்கிறோம் என்றால் திருக்குர்ஆன் ஏராளமான வசனங்கள் மறுமையை குறித்த வசனங்கள் வரும். ஒவ்வொரு நாளும் நமக்கு நாமே மறுமையை நாம் நினைவிட்டுக் கொள்கின்றோம். ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே மறுமையினுடைய நினைவு பிரகாசமாக இருக்கிற பொழுதுதான் அவனுடைய செயல்பாடுகளே அது மிக சிறப்பாக வெளிப்படும். இன்றைக்கு நாம் நமக்கும் மறுமையை மறுப்பவர்களுக்குமான வாழ்வியலில் எந்த வேறுபாட்டையும் நாம் இல்லாமல் பார்க்கின்றோமே, அதற்கான அடிப்படை காரணம் என்ன? மறுமையுடைய நினைவு நம்முடைய உள்ளத்தில் பசுமையாக இல்லை. ஆகவே இருவருடைய வாழ்வியல் முறையும் ஒன்றாகவே இருக்கின்றது. மேலும் பல்வேறு வகையான செய்திகளை கருத்துக்களை திருக்குர்ஆனும் ஹதீஸும் சொல்லுகிறது, மறுமையை நினைவுபடுத்துவதற்காக சொல்லுகிறது. மறுமையை நாம் மறுக்கக்கூடியவர்கள் இல்லை, ஆனால் மறுமையை மறந்தவர்களாக நாம் இருக்கின்றோம். மறுமையை நாம் எப்பொழுதுமே நினைவுபடுத்தியவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய உள்ளத்தில் இறைவனை சந்திக்கின்ற அந்த நாளை குறித்த அந்த எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் எப்பொழுதுமே ததும்பி இருக்க வேண்டும். எல்லாமல் அல்லாஹ் அத்தகைய எண்ணத்தை நமக்கு நிரம்ப தருவானாக. அதன் அடிப்படையில் நல்ல முறையில் செயலாற்றுகின்ற வாய்ப்பை அல்லாஹ் வழங்குவானாக என்று துஆ செய்து இந்த அளவில் நிறைவு செய்து கொள்கிறேன். பாரக்கல்லாஹ் லனா வலக்கும் ஃபில் குர்ஆனில் அஸீம் வ நஃபஅனா வ இய்யாக்கும் பில் ஆயாத்தி வ ஸிக்ரில் ஹகீம். இன்னஹு தஆலா ஜவ்வாதுன் கரீம் மலிகுன் கரீம் ரഊஃபுர் ரஹீம் வ ரப்புன் ஹலீம்.